ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அகிலா. இது உங்கள் அகிலா வாய்ஸ்வர். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிற கேஸ் ஹீரோ அப்படிங்கிறதோட எபிசோட் 1ஓட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் எதில் முடிஞ்சுன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா அவருக்கு தன்னோட சக்தி எல்லாம் கொடுப்பாரு. இது பரம்பரையாக வந்தனால அதே சக்தியை ரத்த வழி சொந்தத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கொடுத்துருப்பாரு. அதோட கண்டினியூஸாக என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி பவர் இருக்குது பாருன்னு. நீ எதுவும் யூடியூப் பார்த்துட்டு உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுக்கு நம்ம ஹீரோ அப்படிலாம் இல்லை, வா வேணா நான் நிரூபிச்சு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. நான் எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணணும், அதுக்கு ஏற்றாப்புல எனக்கு உடம்புல சக்தி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினி நம்பவே இல்லை. சரி வா, நான் உனக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன், எனக்கு ஒரு 10,000 வான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோ வாங்கிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற கம்பியை போய் வளைக்கிறாங்க. வளைச்சா அது அப்படியே வளைஞ்சிரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. சரி நீ ஏதோ ட்ரிக் பண்ணுற அப்படின்னு சொல்லணும்னா இந்த அந்த கம்பி வளைஞ்சிடணுன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் 10,000 வான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் 10,000 வான் கொடுக்குறாங்க. 10,000 வானை கூட வாங்கின உடனே நம்ம ஹீரோ அந்த கம்பியும் வளைக்கிறாரு. வளைச்சா அந்த கம்பியும் வளைஞ்சிருது. நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு ஒரே ஷாக்கிங். நீ ஏதோ வித்த காமிக்கிறனுக்க, அப்படியெல்லாம் இல்லை, வா சரி இதை வச்சு நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொன்னதுக்கு நம்ம ஹீரோ ஓகே அப்படி சொல்லிட்டு ரெண்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினி அதுக்கு முன்னாடி இந்த கம்பியை சரி பண்ணி வச்சுட்டு வா நம்ம ஹீரோயினி சொல்லும் போது சரி பண்ண பார்க்குறாங்க. சரி பண்ண முடியல. நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு ஒரு 10,000 வான் கொடுத்துட்டு போ, நான் அதை சரி பண்ணேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க. உன்னோட அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல தானே உன்னோட சக்தியெல்லாம் இருக்குது, இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல சக்தியெல்லாம் பார்ப்போம் அப்படி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்ம ஹீரோவுக்கு என்ன டெஸ்ட், என்ன மாதிரியான டெஸ்ட் அப்படின்னா, கொஞ்சம் அமௌண்ட் இல்லாமல் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு அப்படின்னு பிரித்து 3 இதாக பிரித்து கல்லை தூக்கவும் குதிக்க சொல்கிறதும் மேலே பறக்க சொல்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோவோட கையில் காசே இல்லை அப்படின்னா ஜம்ப் பண்ண முடியல. அடுத்த கொஞ்சோண்டு காசுனால் கொஞ்சம் தூரம், அடுத்து கொஞ்சம் அதிகமான காசு அப்படின்னா ரொம்ப தூரம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதனால் நமக்கு எந்த யூஸும் கிடையாது, நமக்கு மணி தான் லாஸ் ஆகுது. ஆனால் இது போட்டிகளுக்கு நம்ம போனோம்னா யூஸ் ஆகலாம். பட் நம்ம காசு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பவர் ஏறுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அதிலேருந்து வெளிப்படுறது சில்லறைகளாக நமக்கு விழுகும். அப்போ எல்லோருக்கும் தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி விளக்கம் சொல்கிறாங்க ஹீரோட்ட. இதை கேட்ட ஹீரோ சரி ஓகே என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது, விடு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ கையில் ஒரு 140 வான் அமௌண்ட்டு, 1,40,000 வான் அமௌண்ட்டு கையில் வச்சுருக்காரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம இதை வச்சு பறந்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாலத்துக்கு இடையில் உட்காந்துருக்கும் போது யோசனை வருது. சரி பறந்து தான் பார்ப்போமே, எவ்வளோ தூரம் தான் பறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பறந்தா யாருக்கு தான் பிடிக்காது, பறந்து இந்த உலகத்தை பார்க்க எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படித்தான் நம்ம ஹீரோவும் மேலே பறந்து போய் இந்த அழகான உலகத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. அப்படியே கேமரா கட் ஆகி அவரோட பெட்ரூம்க்கு வருது. அவர் தூங்கி எந்திரிச்சா மணி ஆயிடுச்சு. ஆனால் ஹீரோயின் கண்டிஷன் போட்டிருக்குறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ பணம் அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீ பணம் கையில் நிறையா வச்சுக்கக்கூடாது, யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கேற்றாப்புல காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப வேகமாகவும் நடக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரென்த்து பண்ணுற மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கேற்றாப்புல தன்னோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிவிட்டு ஹீரோ அதுக்கேற்றாப்புல வேலையில் பூரா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. மெதுவாக ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், டீ போடுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாரு. இப்படி அதோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது படிக்கட்டில் வேகமாக போகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொன்னது ஞாபகம் வந்தனால ஸ்லோவாக போகிறாரு. அந்த டைம் பார்த்து படிக்கட்டில் ஒரு பாட்டி ஏற முடியாமல் மெதுவாக ஏறி போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணும்ல, நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டு நான் கொடுங்க நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினி சொன்னது ஞாபகம் வருது. அவரோட பர்ஸில் பார்த்தா காசு இல்லை, இருக்கிறதே கொஞ்சம் காசு தான் நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மூஞ்சியை பார்த்துட்டு போய் நின்றுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாட்டிக்கு வேறு ஒருத்தர் உதவி பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படி சொல்லிட்டு கிளவி திட்டிட்டு போகுது. நம்ம ஹீரோ ஒன்றுமே கண்டுக்கிறாமல் அதோடு போயிட்டாரு. அதோட மெதுவாக போயிட்டு இருக்கும்போது அந்த
கம்பெனியோட கதவு கண்ணாடி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தள்ளும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளணும்ல, அப்போ அதில் சக்தி வெளிப்படும்ல அப்படிங்கிறக்காக வேற ஒரு நபர் வந்து நடந்து போகும்போது தள்ளும்போது இவர் வேகமாக பூந்து உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்து தண்ணி கேனை தூக்கி மேலே தண்ணி இதில் கவுத்த முடியாமல் இருக்கும்போது இவர் நடந்து வராரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வாங்கி கவுத்தாமல் தண்ணி பாட்டில் வந்து போடாமல் ஒரு வாட்டில் போயிடுறாரு. வேற ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படின்னா நடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. உடனே நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஆஃபீஸோட ஹெட்டு வந்து சொல்கிறாரு, நீ கேபினுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னா மெதுவாக நடந்து போகிறாரு. ஏன் ஒரு பாட்டிக்கு கூட உதவி பண்ணக்கூடாதா? ஏன் உனக்கு லாட்ரி கீட்ரி எதுவும் அடிச்சிருச்சா? இல்லை என்ன தான் ஆச்சு உனக்கு அப்படி சொல்லி திட்டுறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்னு சொல்லிட்டு கையை சொல்லிடுறாரு. என்ன சின்ன பிள்ளை மாதிரி கையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்கு அது ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஹீரோ ஏன் கையை சொல்லிடுறாருன்னா, அவர் வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாமல் இருக்க அவர் உடம்புல வந்து கொப்பளை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அவர் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பார். பாஸ் திட்டி முடிச்சதும் நம்ம ஹீரோ மெதுவாக நடந்து போகிறப்பட்டு, ஏன் வேகமாக நடந்தா என்ன, தரைக்கு எதுவும் வலிக்க போதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பாஸ் வந்து திட்டும்போது நம்ம ஹீரோ நடந்து போகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. 2 பேரும் வீட்டில் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நமக்கு இப்போதைக்கு இவ்வளோ பணம் வேணும், அதாவது அவங்க ஃப்ளாட் வாங்கணும்ல, அதுக்கான அமௌண்ட் வேணும்ல, கம்மியாக தானே இருக்குது அவங்கள்ட்ட 40,000 வான் வேணும்ல, 30,000 வான் வேணும்ல. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயினி உனக்கு இந்த ஐபேடெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கவுடனே தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவையில்லைல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஒரு 3 பொருளை வந்து ஆன்லைனில் ஏற்கனவே சேல் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க. ஹீரோ சரின்னு சொல்லிட்டார். ஹீரோயினி முதல்ல பேசும்போதே வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்கு கேம் போர்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதையும் உனக்காக 4 லட்சம் வான் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், நீ போய் வாங்கிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படின்னா பொருளை கொடுத்து காசை வாங்கிக்கிற மாதிரி, ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரிலாம் இல்லை. இப்போ OLXல நம்ம பொருள் விற்று வாங்குவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பொருளை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இது நல்ல கேம் வச்சுக்கோங்க, ஏன் நீங்கள் விளாடாமல் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க நம்ம ஹீரோ கிட்டதுக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சொல்கிறாரு, இல்லை எனக்கு 2 குழந்தையாயிருச்சு, நீ எப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டுக்கிட்டே என் பொண்டாட்டி திட்டுறா, அதனால தான் இதை வந்து சேல் பண்ணிட்டேன், இது நல்லாயிருக்கும், இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவைக்கு அதுவும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு கிளம்புற நேரம் பார்த்து அந்த அமௌண்ட் 4,000 வான் கொடுத்துட்டால நம்ம ஹீரோ அந்த ஆப்போசிட்டில் அந்த நபருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு 4-5 ரவுடி பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காசை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. காசை வாங்கினா சண்டை போட்டால் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஹீரோட்ட சக்தி இருக்குது, ஆனால் நான் அவர்கிட்ட இருக்கிற ஏற்கனவே பொருளெல்லாம் சேல் பண்ணார்ல, அந்த அமௌண்ட்டெல்லாம் கையில் வச்சுருக்காருல, அவரோட ஐபேடு டேபு இதெல்லாம் சேல் பண்ணார்ல, அந்த அமௌண்ட்லாம் கையில் வச்சுருக்கார். ஸோ நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போனோம்னா நம்மள்ட்ட இருக்கிற அமௌண்ட் போயிடும் அப்படின்னு நினப்புனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சண்டை நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிறார். இதை பார்க்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்கும், என்ன ஹீரோ இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுவாங்க போ கதை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த சக்தியால் நம்ம ஹீரோவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இப்போ இந்த அமௌண்ட்டு இருக்கிறனால தானே நம்ம ஹெல்ப் பண்ண போனோம்னா நம்ம அமௌண்ட்டெல்லாம் கரைஞ்சி போகுது. இதே வந்து அமௌண்ட்டெல்லாம் கரையாமல் இருந்திருந்து நமக்கு வந்து சக்தி இருந்தால், நிறையா பணம் இருந்தால் நம்ம எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பித்தார். இதுக்கு காரணம் யார், அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. அப்படியே வீட்டுக்கு போனால் அமௌண்ட்டை வந்து அந்த கேம் போட வந்து ஹீரோயினி கையில் கொடுத்துட்டு இவர் வந்து ஒரு பாத்ரூம்குள்ளே போயிறாரு. என்னாச்சுங்கும்போது அதில் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்கேயும் சக்தி பயன்படுத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அதெல்லாம் எதுவும் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு ஒரு மாதிரி கண்ணாடியை பார்த்துட்டே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோவை வர சொல்லியிருக்காங்க. அம்மா என்னம்மா இங்கே வர சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே ஆர்டர் பண்ணிட்டீங்களாம்மா? நானே ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மறுபடியும் முள்ளங்கி தான் கொண்டு வந்திருக்கீங்களா, முட்டைக்கோஸ் தான் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கவரில்
கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஒரு கவர் கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு திறந்து பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. ஹீரோ திறந்து பார்த்த உடனே உள்ள கொஞ்சம் அமௌண்ட், அதாவது 30,000 வான், நம்ம ஹீரோவோட வீடு அந்த அமௌண்ட் இருந்தால் ஃப்ளாட் வாங்கிடலாம். அப்போ நம்ம ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கும் பண தேவை இருக்குல்ல, இது நான் உனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்ச காசு, என் வாழ்நாள் முழுக்க இது உனக்கு தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கேம்மா போகிறீங்க எனக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்கள் அப்பா இனிமேல் என்னை நல்லா வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு, என்னை வந்து வெளிநாடுலாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, நாங்கள் ஜப்பானெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம், அமெரிக்காவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து, இருங்கம்மா நான் உங்களை வந்து ட்ராப் பண்ணுறேன். இல்லை இல்லை நீ பார்த்து கிளம்பிப்போ, நான் வந்து ஷாப்பிங் போகணும், நிறையா திங்ஸ் வாங்கணும், இனிமேல் உங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, பென்ஷன் அமௌண்ட்லாம் வருதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வழியாக ஃப்ளாட் வாங்குறதுக்கான அமௌண்ட்டு இருக்குது, அதுக்கு மீறியான அமௌண்ட்டும் இருக்குது, எக்ஸ்ட்ராவும் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் அவருக்கு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. போகிற வழியில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, ஹலோ இந்த மாதிரி அம்மா பார்த்தேன், நமக்காக ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையிலே வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிக்கும்போது, இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் பெரிய ஆக்சிடெண்ட் இருக்குது. ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி வந்து அங்கிட்ட இங்கிட்டும் நில தடுமாறி காரு அது இதுன்னு மோதி பிரிட்ஜு மேலே போய்கிட்டு இருந்த பஸ்ஸில் மோதி, கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸில் ஒரு 30 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பஸ்ஸு இடித்து கரெக்டாக பிரிட்ஜோட விளிம்பில் நிற்கிது. நம்ம ஹீரோயினி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்களே சொல்லுங்கள், உங்கள்கிட்ட சக்தி இருக்குது, கையில் காசு இருக்குது, 30 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உயிரை காப்பாற்றுவீங்களா இல்லை அமௌண்ட்டு தான் முக்கியம்னு போவீங்களா? 1 இல்லை 2 இல்லை 30 பேர் உயிர் இருக்குது. எது பண்ணுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம ஹீரோ என்ன பண்ணார் அப்படின்னா, பார்த்தார், ஆக்சிடெண்ட் ஆகிறதையும் பார்த்தாரு, அவங்கெல்லாம் பிரிட்ஜோட விளிம்பில் இருந்து உயிருக்கு போராடுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கையில் பணம் இருக்கிறதையும் பார்க்குறாரு. ஆனால் தெரியும், இந்த பணத்தை வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த பணம்லாம் கரைஞ்சி போயிருங்கிறது அவருக்கு தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினியோட ஆசை. சரி அப்படின்ட்டு முடிவெடுத்தார். அப்போ தான் அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம தான் வந்து நம்மளோட பணம் போகும், ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை நம்ம தான் தடுக்கணும், ஏன்னா நம்மக்கிட்ட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா சொன்னது நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ அதை நினச்சி பார்த்துட்டு, சரி ஹெல்ப் பண்ணுவோம், ஆனால் நம்ம தான் ஹெல்ப் பண்ணுறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார். அதனால் தன்னோட முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு போட்டிருந்த ஜர்க்கின்னு கீழே போட்டு, அந்த காசு கொண்டு வந்த கவரையும் கீழே போட்டு காசெல்லாம் எடுத்து சோப்புக்குள்ளே வச்சுட்டு, அதாவது 33,000 வான் 33,000 வான் வந்து கையில் 33,000 வான் வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு கீழே விழுக போகிற பஸ்ஸை என்ன பண்ணுறாரு, பேக் சைட்லேருந்து பிடிச்சி இழுத்து அவரால் முடிஞ்ச வரைக்கு அவரோட பலத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட காசு இருந்தால் பலம் அதிகமாக இருக்கும். அதனால் பிடிச்சி இழுத்து கீழே கொண்டு வர ட்ரை பண்ணாரு. இங்கே அவர் பலத்தை யூஸ் பண்ண காசு அப்படியே அந்த பேப்பர் என்ன ஆகுது, கரையுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரையிறதும் இல்லாமல் அவருக்கு கீழே அப்படியே சில்லறையாக விழுகுது. சில்லறையாக கொஞ்சமாக விழுக ஆரம்பிக்குது. அவரும் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறாரு. இழுத்து ஒரு வழியாக கொண்டு வந்து நிற்கிறாரு. கடைசியாக அவர் பாக்கெட்டில் இருந்த அவ்வளோ பணமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரைஞ்சி போயிடுச்சு. ஒரு பக்கம் ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை இழுக்கும்போது, ஐயோ பணம் பூரா போகுதே, கரையுதேன்னு சொல்லிக்கிட்டே நினச்சிக்கிட்டே தான் இழுக்கிறாரு. ஆனால் பஸ்ஸை கீழே வைக்கும்போது அவர் கையில் அந்த கரன்சி நோட்டோட சின்னோன்னு பேப்பர் துண்டு மட்டும்தான் கையில் இருக்குது. ஸோ அவர்கிட்ட இருந்த 33,000 வானும் கரைஞ்சி போயிடுச்சு. இதை எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி எல்லோரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோனில்.
இப்போ தான் யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு, எல்லாருமே நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் வீடியோ எடுக்கிறது. அது மாதிரி இவர் பண்ணுற நல்ல விஷயத்த பார்த்து எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோயினி இந்த வீடியோ பார்த்தாங்களா? ஏன்னா ஹீரோவுக்கு வந்து இந்த சக்தி இருக்குங்கிறது வந்து ஹீரோயினுக்கு தெரியும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஹீரோவோட அப்பாவுக்கு சக்தி இருக்கிற விஷயம் வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு தெரியாது. அவர் வந்து மறைச்சே வச்சுருந்தேன். ஆனால் நம்ம ஹீரோ அப்படி இல்லை, அதை சொல்லிட்டார். ஸோ நம்மள்ட்ட இருந்த காசு காணாமல் போனதுக்கு காரணம் வந்து ஹீரோ தான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். ஏன்னா ஹீரோவுக்கு வந்து இவ்வளோ சக்தி வர காரணமே அமௌண்ட்டு தான் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல போகிறாங்க, ஃப்ளாட் வாங்கினாங்களா வாங்கலையா, நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அவரோட சக்தியை இன்னும் வந்து அதிகமாக்குனாரா, அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்லுவோம். நான் உங்கள் அகிலா, இது உங்கள் அகிலா வாய்ஸ் ஓவர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னி 2 days ஒன்ஸ் வந்து இதோட எபிசோடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.